இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஒரு தகப்பனார்கிட்ட ஏசப்பா சொல்லும்போது சொன்ன வார்த்தை. அந்த தகப்பனாருக்கு இருந்த காரியம் என்ன? மகனுக்கு எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்கும். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது காரியம், அதில் ஒரு அற்புதம் நடக்கணுமா? உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது விசுவாசம்தான். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளையினுடைய ரட்சிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைக்கு ஏற்பட்ட சரீர பாதிப்பு, வியாதி, எதிர்பாராமல் ஏற்பட்ட விபத்து, அதிலிருந்து அவன் மீண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்காக நீங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கலாம். உங்கள் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் சொல்ல விரும்புகிற காரியம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். உங்கள் பிள்ளை சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஏசப்பாவில் உங்கள் பிள்ளைக்கு அற்புதம் செய்ய முடியும்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த அற்புதம் நடக்கும். அது மாத்திரமல்ல, ஏசப்பா அந்த தகப்பன்ட்ட கேட்குறாரு, இது எவ்வளோ காலமாக இருக்குது? அந்த அப்பா சொல்கிறாரு, இது சின்ன வயசுலேருந்தே இருக்கு. அவன் வாலிபன். அப்போ நீண்ட கால பிரச்சனை, நீண்ட காலமான பிரச்சனைக்கு தீர்வு வேணுமா? விசுவாசம் இருந்தால் போதும். ஐயோ, இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, வருஷம் இது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பாதிப்பாகவே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் இந்த பாதிப்பு எங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கு. ஐயோ, இது இந்ததோடு முடிஞ்சிடும்னு நினச்சோம், இந்த மாதத்தோடு அவ்வளோதான் நினச்சோம், மறுபடியும் அது எங்களை வேதனைப்படுத்துன்னு சொல்லி காலாகாலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிற அல்லது நீண்ட வருடங்களாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிற அந்த போராட்டங்களிலிருந்து, நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா? இயேசு சொல்றார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அது எத்தனை வருஷம் பாதிப்பாக இருந்தாலும், அது எத்தனை வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும், இயேசு ஒரு நிமிஷத்தில் அற்புதம் செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, இந்த தகப்பன் முதலாவது சீஷர்கள்ட்ட கொண்டு போனார். அவர்களால் அந்த பையனை குணமாக்க முடியலை. அதுக்கப்புறம் தான் ஏசப்பாட்ட அவர் கொண்டு வந்தார். அதனால தான் ஏசப்பா கேட்குறாங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் இது நடக்கும்பா. ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன், நிறைய இடங்களுக்கு போய் பார்த்துட்டேன், நிறைய அலைஞ்சிட்டேன், எவ்வளவோ காரியங்களை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை. இங்கே போய் பார்த்தேன், அவங்கள போய் பார்த்தேன், இதெல்லாம் செஞ்சு பார்த்தேன், அதெல்லாம் செஞ்சு பார்த்தேன், ஆனால் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை, அதனால நான் டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு இருக்கீங்களா? விசுவாசம் இருந்தால் அதுலேயும் ஆண்டவரால் உங்களுக்கு அற்புதம் செய்யும். ஸோ இந்த 3 விஷயத்தில் எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாசம்தான். இயேசுவை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அவருடைய வல்லமையை விசுவாசிங்க. அவரால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும் சொல்லி முழு நிச்சயமாக நம்புங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட கால பிரச்சனைகளுக்கும் பல இடங்களில் முயற்சி செய்து முடியாத காரியங்களுக்கும் அற்புதமான விடுதலையை, பதிலை, நன்மைகளை காண்பீர்கள். பரலோக தேவனே, நீர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தார். இந்த வார்த்தை கேட்ட யாருக்குள்ளாவது அவிசுவாசம் இருக்குமானால் அந்த அவிசுவாசத்தை நீங்கும்படி செய்து அற்புதங்களை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.